பழமை மாதா ஜெபக்குழு சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டோட நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் 7வது மாதம் இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாகும் 2ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையை நாம் வாசிக்கிற போது, இஸ்ரவேலின் மேன்மை போலவே யாக்கோபின் மேன்மை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். இஸ்ரவேலுடைய மகிமையை நான் மறுபடியும் திரும்பி வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் எந்தெந்த காரியங்களிலே மேன்மையை இழந்து இருக்கின்றீர்களோ, அந்த இழப்புக்கு காரணம் அந்த வசனத்தினுடைய பின்பகுதியிலே சொல்லப்படுகிறது, கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளை அடித்தனர், அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். நம்முடைய வாழ்க்கையில நம்மை அழிப்பதற்கும் வெறுமையாக்குவதற்கும் திட்டம் திட்டி பல ரூபங்களிலே போராடி கொண்டிருக்கிறான். ஆனாலும் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், இஸ்ரவேலினுடைய தேவன் உங்களை நிரப்புவதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் முந்தின சீரை காட்டிலும் பிந்தின சீரை ஆசீர்வதிப்பதற்காகவும் உங்களுடைய மேன்மையை இழந்ததை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் ஏக்கத்தோடு உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். எசாயாவிலே வாசிக்கிறோம், 17ஆம் அதிகாரம் 3-4 எடுத்து நாம் வாசிக்கிற போது அங்கே சொல்லப்படுகிறது, அந்நாளில் யாக்கோபினுடைய மேன்மை தாழ்வடையும், அவனது கொழுத்த உடல் மெலிந்து போகிறது. நாம் பிரியமானவர்களே, இஸ்ரவேலுடைய மகிமை அவனை விட்டு விலகினது என்று நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 4:21 வாசிக்கிறோம், மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. கடவுளுடைய பேலை கைப்பற்றப்பட்டதினாலும் தன் மாமனாரும் கணவரும் இறந்ததையும் முன்னிட்டு இஸ்ரவேலில் நின்று மாட்சி அகண்டு விட்டது என்றும் பொருள்பட அவள் தன் குழந்தைக்கு இகபோத் என்று பெயரிட்டார். இகபோத் என்றால் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரோடு பயணித்த ஒரு நிலையில் இருந்து பின்மாற்றத்துக்கு போய் ஆண்டவரை மறுதலிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை. ஒரு பக்கம் ஆண்டவரை அனுபவிக்கிற ஒரு நிலை, இன்னொரு பக்கம் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியங்களிலே செயல்படுகிற ஒரு நிலை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை மறுபடியும் திரும்பி ஆசீர்வதித்து உங்களுடைய தலையை உயர்த்துவதற்கு இந்த 7வது மாதம் அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். 7வது மாதம் விடுதலையின் மாதம், 7வது மாதம் பூரணத்தின் மாதம், நிறைவின் மாதம். உங்களுடைய போராட்டங்களுக்கு முடிவு உண்டாக்கப்படுகிற ஒரு மாதம். கர்த்தர் என்னோட வாழ்க்கையில வார்த்தைகளை கொடுக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், ஆனால் என் வாழ்க்கையிலே எதுவும் நடக்கவில்லை என்று நீங்கள் கலங்கி போய் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 21 நாம் வாசித்தோம், இழந்த மேன்மையை நான் மறுபடியும் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு எசாயா 46:13 நாம் பார்க்கிறோம், என் வெற்றியை அருகில் வரவழைத்துள்ளேன், அது தொலைவில் இல்லை, என் விடுதலை காலம் தாழ்த்தாது, சியோனுக்கு நான் விடுதலை வழங்குகின்றேன், இஸ்ரவேலில் என் மாட்சி நிலைக்கச் செய்வேன். ஹல்லேலூயா. அவர் நிலைக்கச் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆம் பிரியமானவர்களே, புலம்பல் 2ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம், சியோன் குமாரத்தி உடைய நிலையை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலில் மகிமையை தள்ளிவிடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நோக்கி பாருங்க.
உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? அந்த உடன்படிக்கை பெட்டி உங்களுக்குள், இந்த வசனம் என்ற வார்த்தை உங்களுக்குள் விழுகிற போது, அதை நீங்கள் உங்கள் இருதயத்திலே பத்திரப்படுத்துகிற போது, அந்த வசனத்தை கைக்கொள்ளுகிற போது, அது உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஆமோஸ் 8 அதிகாரம் 7 இறைவார்த்தையில வாசிக்கிறோம். அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார் என்று வேதம் சொல்லுது. உங்களுடைய விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக்குறபடினாலே, முதலாவது நான் உங்களுக்கு எல்லாருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக என் கடவுளை நான் சோத்தரிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். உங்களுடைய விசுவாசம் குறைந்து போகக்கூடாது. இந்த நாட்களிலே நான் பார்க்கிறேன், ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று துணிகரமாக கேள்விகள் கேட்கிறதை நான் பார்க்கிறேன். இம்மட்டுமாய் நடத்தின எபினேசரை மறந்து இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை 2ஆக பிளந்தார். மேகஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக அவர் நடத்தினார். தூதர்களுடைய மன்னாவை கொடுத்தார். ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்தார்? நாங்கள் அங்கே இருந்தால் இன்னும் நல்லாக இருந்திருப்போமே, அடிமைகளாக இருந்தாலும் நன்றாக இருந்திருப்போமே என்று செய்த நன்மைகளை மறந்து முறுமுறுக்கிற ஒரு சர்ப்பத்தின் ஆவி இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே அநேகருக்குள் அது கிரியை செய்கிறதை நான் பார்க்கிறேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையை இழந்து போகாதீர்கள். நம்பிக்கையை இழப்பீர்கள் என்று சொன்னால் அற்புதங்களை நீங்கள் பெறுவது கடினமா இருக்கிறது. யாக்கோபினுடைய மகிமை, யாக்கோபு இஸ்ரவேலுடைய மகிமை, யாக்கோபினுடைய மகிமை, அந்த மேன்மையை விழப்பண்ணினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள், மேன்மையாக இருந்த காரியங்களிலிருந்து இன்றைக்கு நீங்கள் கீழே விழுந்த நிலையில இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த யாக்கோபுடைய மேன்மை, இஸ்ரவேலுடைய மகிமை என்றால் என்ன என்று பார்க்கிற போது, யாக்கோபுடைய மேன்மை என்பது அவனுடைய ஜெப ஜீவியத்தை காட்டுகிறது. இஸ்ரவேலுடைய மகிமை என்பது பெட்டி திரும்பி வருகிறதை காட்டுகிறது. இந்த மாதம் உன்னுடைய ஜெப ஜீவியம், உன்னுடைய தாளந்துகள், உனக்குள் இருக்கிற வரங்கள், உனக்குள் இருக்கிற கனிகள், அது மறுபடியும் திரும்பி ரீஆக்டிவேட் பண்ணப்படுகிறது, ரெஸ்டோரேட் பண்ணப்படுகிறது. அதை மறுபடியும் கர்த்தர் உன்னை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். உன் ஆவியை உயிர்ப்பிக்கிறார். நீ மறுபடியும் எழும்புவார். நீ எழும்புவார். சத்ரு உன்னை முடக்கி வைத்திருக்கிறான். எந்த நோய்களும் உன்னை முடக்க முடியாது. எந்த நோய்களும் உன்னை படுக்கைக்கு கொண்டு போக முடியாது. எந்த நோய்களும் உன்னை வீட்டிலே முடக்கி வைக்க முடியாது. கர்த்தர் இந்த மாதத்துல உன்னை மறுபடியும் எழுப்புகிறார். நீ மறுபடியும் தேவனுடைய ஊழியத்தை பண்ணும்படி உன்னை ஆண்டவர் எழுப்புகிறார். சீயோன் குமாரத்திய எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஓபேத் வீட்டிலே அந்த பெட்டி 3 மாத காலங்கள் இருந்த போது அது ஆசீர்வாதத்தை கொடுத்தது. எத்தனை வல்லமைகள் போராடினாலும் தேவனுடைய மகிமைக்கு எதிராக எந்த வல்லமையும் நிற்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனம் என்ற அந்த உடன்படிக்கை, ஆண்டவரோடு ஒரு பிரதிஷ்டை, ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை, ஒரு கான்ட்ராக்ட். ஆண்டவரே, நீரே என் தேவன், நீரே என்னுடைய கடவுள், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று நாம் சொல்லுகிற போது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? இந்த வாக்குத்தத்தம், இந்த பிராமிஸ் இந்த குழுவுக்கு, இந்த குடும்பத்தின் மேல் அது வந்து அடையும். அது தேவனுடைய கிருபை வரும், தேவனுடைய வல்லமை வரும். எப்பொழுது நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து இந்த வசனம் என்ற அந்த உன்னதமான அந்த வார்த்தையை நீங்கள் உட்கொண்டு அதை இருதயத்துல வைக்கிற போது அது நடக்கிறது. விடுதலை பயணம் 3 அதிகாரம் 9 இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரர் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3 அதிகாரம் 9 இறைவார்த்தையில நாம் வாசிக்கிறோம். மாத்திரம் அல்ல, 2 அதிகாரம் 24, 25 வாசிக்கிறோம்.
தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இந்த மாதத்துல கடந்த 6 மாதங்கள்ல நான் ஜெபத்துக்கு போனேன். நான் ஜெபிச்சேன், உபவாசம் இருந்தேன், நற்கருணையில உட்கார்ந்தேன், ஆலயத்துக்கு போனேன். ஆண்டவர் என்னை நினைவு கூறல. என்னுடைய போராட்டம், என்னுடைய சிறுமை, என்னுடைய ஏழ்மை என்னை அதிகமாய் நெருக்குகிறது, அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது என்று கலங்கி போய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை மகனே, கர்த்தர் இந்த காலை வேளையிலே உனக்கு சொல்லுகிறார், நான் உன் கூக்குரலை கேட்டேன். உன்னுடைய ஒடுக்குதலை நான் பார்க்கிறேன். உன்னுடைய பெருமூச்சை நான் பார்க்கிறேன். ஒரு காலத்தில் நீ எப்படி மேன்மையாக இருந்தாய், இன்று எந்த நிலையிலே நீ இருக்கிறாய் என்பதை நான் பார்க்கிறேன். நான் உனக்கு மறுபடியும் நீ இழந்த மேன்மையை நான் உனக்கு தருவேன். அவருடைய கிருபைகள் உனக்கு கடந்து வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் இழந்து விடாதீங்க. ஆகவேதான் போராட்டத்தின் மத்தியிலும் தொடக்க நூல் 16ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம், அவர் என்னை காண்கின்ற தேவன். அவர் என்னை காண்கின்றார். என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் காண்கின்றவர் என்று நான் பெயரிடுகிறேன் என்று ஆகார் பெயரிடுகிறார். உங்களை அவர் காண்கிறார். ஆனாலும் இந்த நாட்களிலே உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். அவர் என்னை காண்கிறார் என்றால் என்னுடைய போராட்டங்கள் ஏன் ஓயவில்லை? அது ஒருவேளை விசுவாச பரீட்சையாக கூட இருக்கலாம். உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கலாம். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம், 400 வருடங்களாக அடிமைகளாக இருந்தவர்களை இரட்சகருக்காக அவர்கள் காத்திருந்தார்கள், ஒடுக்கப்பட்டு இருந்தார்கள். 2ஆம் அதிகாரம் 25ல நாம் வாசிக்கிறோம், அவர்களுடைய வேதனைகளை எல்லாம் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். இன்னைக்கு குடும்பத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? குடும்பத்தோடு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் குடும்பமாக தேவனை நோக்கி பாருங்கள். உன்னதரை நோக்கி கரங்களை உயர்த்தி, பரலோகத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி, திருப்பாடல் 121 வசனத்தின்படி, உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, எபினேசரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும். நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கிறோம், நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் அரண், நீரே எங்களுடைய கேடகமாக இருக்கிறீர் என்று அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னான். உங்களை சந்திக்கும்படி, உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி வாசல்கள் திறக்கப்படும், வானம் திறக்கப்படும். பொக்கிஷ சாலையிலிருந்து, கருவூலத்திலிருந்து தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். நீதி தலைவர் 1ஆம் அதிகாரம் 14, 15 வாசிக்கிறோம், அவள் வந்தபோது அவளுடைய தந்தையிடமிருந்து ஒரு நிலம் கேட்குமாறு அவர் அவளை தூண்டினார். எனவே அவள் கழுதியை விட்டு இறங்கின போது காலேப் அவளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று அவளை கேட்டார். அவள் அவரிடம், எனக்கு நீர் ஓர் அன்பளிப்பு தர வேண்டும். எனக்கு வறண்ட நிலத்தை தான் கொடுத்துள்ளீர், எனக்கு நீரூற்றுகளையும் தாரும் என்றாள். எனவே காலேப் அவளுக்கு மேல் ஊற்றுகளையும் கீழ் ஊற்றுகளையும் கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறார். உங்கள் தகப்பனிடத்துல நீங்கள் கேளுங்கள். இந்த மாதத்துல கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தகப்பனிடத்துல நீங்கள் கேட்கிற போது, அப்பா என்று கூப்பிடுகிற போது, தகப்பன் உங்களை நோக்கி ஓடி வருவார். உங்களுக்கு மேலாடையை கொடுப்பார், ரட்சிப்பின் ஆடையை கொடுப்பான், அதிகாரத்தை கொடுப்பான், முத்திரை மோதிரத்தை கொடுப்பான். இதெல்லாம் நடக்கும் எப்பொழுது தெரியுமா? வார்த்தையை உடன்படிக்கையாகிய இருதயத்துல நீங்கள் வைத்து அப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற போது இது நடக்கும். இந்த குடும்பம் ஆசீர்வாதத்துக்காக போராடி கொண்டு இருக்குதா?
உன்னை ஆண்டவர் வாழாக்காமல் தலையாக்குவார். நீ கேளு, ஆண்டவரே நீர் சொன்னீர் அல்லவா, நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று சொன்னீர் அல்லவா, அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு தாரும் என்று கேளு. அது விசுவாச பரீட்சையாக இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் உன்னோடு பேசுவார். உனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உன்னை உருவாக்குவார். சில வீடுகளிலே நாம் பார்க்கிறோம், போட்டோக்களை தான் வைத்திருக்கிறோம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல என்று. ஆனால் இந்த 7வது மாதம் அந்த வசனத்தின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உரிமையோடு கேளு. மகனே, மகளே, உன் தகப்பனிடத்துல நீ உரிமையோடு கேளு. என்ன செய்ய வேண்டும்? தகப்பன் கேட்கிறார். நீதி தலைவர் 1ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம், 14:15 வாசிக்கிறோம். உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? என் வாழ்க்கையில ஆண்டவரே, நான் இழந்த அபிஷேகத்தை எனக்கு தார். நான் இழந்த ஜெப ஜீவியத்தை தார். நான் இழந்த விண்ணப்பத்தின் ஆவியை தார். நான் பிறருக்காக நான் ஜெபிக்க வேண்டும். நான் ஜெபிக்கிற போதுதான் விடுதலை உண்டாகும். ஆண்டவரை நெருங்குகிற போது போராட்டம் அல்ல, அது சத்ரு இந்த உலகத்தில் கொடுத்த பொய்யான ஒரு போதனை. ஆண்டவரை நெருங்குகிற போது தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆகவேதான் ஒரு தாயார் ஆண்டவரிடத்துல போய் சொன்னார், ஆண்டவரே, என்னுடைய 2 மகன்களுக்கும் உம்முடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஒரு கூடாரத்தை போடும் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, உங்களை மறுபடியும் ஆண்டவர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற போது ஆண்டவரிடத்துல கேளுங்கள். எனக்கு ஆதி அன்பை தாரும் ஆண்டவரே, ஜெப ஜீவியத்தை தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள். அதே ஆவியை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். கொடுப்பார். நீ அறியாத பாதையிலே உன்னை அவர் நடத்துவார். ஆம் பிரியமானவர்களே, வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? எஸ்ஐயா 42ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை சொல்லுகிறது, பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி செல்லுவேன், அவர்கள் பழகாத சாலைகளில் வழி நடத்துவேன், அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன், கரடுமுரடான இடங்களை சமதளமாக்குவேன். இவை நான் அவர்களுக்காக செய்யவிருப்பன, நான் அவர்களை கை நெகிழ மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். 42:6-7 வாசிக்கணும். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன், உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையில் நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன் என்று இசையா 42ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்க. வெளிச்சத்தை உண்டு பண்ணுவார். உன் மூலமாக அநேகர் வெளிச்சத்துக்கு வரப்போகிறார்கள். இந்த மாதத்துல கர்த்தருடைய மகிமை உன் மீது இறங்கி வரப்போகிறது. எஸ், இத்தனை நாட்களாக நீ சோர்ந்து போய் உன்னுடைய சோர்வுக்கு காரணம் நீ இழந்த மகிமையையும் இழந்த காரியங்களையும் முந்தின காரியங்களை நினைத்து கொண்டிருந்தாய். இந்த 7வது மாதத்துல ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், ஒரு புதிய செயல் ஒன்று உனக்கு நான் செய்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே ஒரு போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும். மாம்சத்துக்கு விரோதமாக ஆவி, ஆவிக்கு விரோதமாக போராட்டம், அது பகை இருந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு சக்தி விடாமல் உன்னை இழுத்து கொண்டுதான் இருக்கும். அது நம்மை பாதித்து கொண்டு இருக்கிறது, திரும்பி திரும்பி போராடி கொண்டு இருக்கிறது. ஈவன் நாம் பரிசுத்தமா இருந்தாலும் அது போராடுகிறது. ஆகவே ஏன் இந்த பின்மாற்றம்? தேவனை நாம் சரியானபடி கனப்படுத்தாததினால். ஆண்டவரை அறிந்திருந்தும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடுக்காமல் இருந்ததனால். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம், நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா, நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். பாவம் வாசலில் இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம், துன்மார்க்கனுடைய அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாவம் என்பது ஒரு பாவ கயிறு, ஒரு பாவ வலை. சிம்சோனுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட ஒரு ஆவி போராடி கொண்டே இருந்தது. அவன் மேல அபிஷேகம் இருந்தது, ஆனாலும் ஒரு போராட்டம். பாவ மனிதன்
இன்னும் நமக்குள் இருக்கிறான். அது போராடி கொண்டுதான் இருக்கிறது. ரோமர் 6 அதிகாரம் 7 இறைவார்த்தையில நாம் வாசிக்கிறோம் அல்லவா? மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாகி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்து உடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஆம் பிரியமானவர்கள், இந்த காலை வேளையில நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சிலுவையிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை எல்லாம் சிலுவையில் அறைந்து விட்டார்கள், நான் அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிக்கிற போது, நம்மை சிலுவையிலே ஒப்புக் கொடுக்கிற போது, ஆண்டவர் ரோமர் 5:5 படி அவருடைய பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பை உங்களுக்குள் ஊட்டுவார். அந்த ஆவியானவர் வருகிற போது மகிமையின் ஆவியானவர் உங்களை நிரப்புவார். விடுதலையின் ஆவியானவர் உங்களை நடத்துவார். சத்திய ஆவியானவர் உங்களை சத்தியத்துக்கு நேராக நடத்துவார். அவரை நோக்கி பாருங்கள், நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். நம்புங்கள், விடுதலை பெறுவீர்கள். நம்புங்கள், இழந்த மேன்மையை மறுபடியும் இஸ்ரவேலின் தேவனே உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஜெபிப்போமா? மகா தயவும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனை, மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக இறங்கினவரே, மகிமையினால் நிரப்புகிறவரே, இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இழந்த மேன்மையை மறுபடியும் நீர் கொடுப்பீரா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எழுப்புகிற தேவன், அந்த எழுப்புதல் உண்டாகட்டும். இப்பொழுதும் எந்தெந்த கூடாரங்கள், எந்தெந்த வீடுகளிலே தேவனுக்கு விரோதமாக போராட்டங்கள் இருக்கிறதோ, குடும்பம் கணவன் மனைவிக்கு விரோதமாக, மனைவி கணவனுக்கு விரோதமாக, ஊழியங்களிலே ஊழியர்களுக்கு விரோதமாக போராடுகிற ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல விலகும்படி நான் ஜெபிக்கிறேன். நாமத்துல நான் கட்டளை இடுகிறேன். தேவ சமாதானம், அளவு கட்டாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் குடும்பங்களில் கொடுப்பீராக. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பிள்ளைகள் மீது உங்களோட வல்ல கரம் இறங்கட்டும் சுவாமி. உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறது. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். முறுமுறுப்புகள் மாறட்டும், அவிவிசுவாசம் மாறட்டும். கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் நான் அவரை விடுவதே இல்லை. அவருடைய பாதத்திலே விழுந்து கிடப்பேன். மான்கள் நீரோடை நோக்கி வாஞ்சித்து கதறுது போல என் ஆன்மா ஆண்டவரே உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. இந்த சமூகத்திலே நான் இருக்கிறேன். நீர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறீர். ஆகவே என்னை நீர் ஆசீர்வதிக்கிறீர். நான் பெத்தேலுக்கு கிளம்புகிறேன், சியோனுக்கு கிளம்புகிறேன். சியோனிலே நீர் வாசமா இருக்கிறீர். தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற இடத்திலே நீர் வாசமா இருக்கிறீர். மக்கள் நன்றி ராஜா. ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். பாரங்கள் மாறட்டும், மன இறுக்கங்கள் மாறட்டும், கடன் சுமைகள் மாறட்டும், குடி பழக்கங்கள் விடுதலையாகட்டும், நோய்களில் இருந்து விடுதலை உண்டாகட்டும், சுகம் பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.